ஆர்கேஎம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நாம வீட்லயோ அல்லது கடை வச்சு டெய்லர் தொழில் பண்றவங்களா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல அதாவது நான் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது நான் பிளவுஸ் வெளியில தச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, கஸ்டமர் நம்மகிட்ட பிளவுஸ் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன கிழமையில கொடுத்தாங்க, என்ன டிசைன் கேட்டிருக்காங்க, ஆரி பிளவுஸா எம்ப்ராய்டிங் பிளவுஸா இப்படின்ற மாதிரியே எழுதி வச்சு இது பண்ணேன். அப்புறம் அதுலயே 3 பாட்டா பிரிச்சு யார் யாரெல்லாம் பிளவுஸ் கொடுக்குறா, யார் சுடி கொடுத்துருக்கா, இது என்னைக்கு வேணும்ன்ற மாதிரியா அதை தனியா எழுதி வச்சேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா எப்படியுமே கஸ்டமர் பேலன்ஸ் வச்சுட்டு போற மாதிரியா இருந்தது. புதுசா வைக்கும்போது பேலன்ஸ் வச்சுட்டு தான் போனாங்க. அப்போ அந்த அமௌண்ட் எல்லாமே எனக்கு திரும்ப வரல. அப்போ நான் எழுதி வச்சுதான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேட்கும்போது கொடுத்துட்டேன் அப்படிதான் சொல்லி பிரச்சனை எல்லாம் வந்தது. அப்போ இதை மாதிரியே கொடுத்தாங்கன்னா இன்ட்டு பண்ணி விட்டுற மாதிரியா தான் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது என்ன பிரச்சனை வந்ததுன்னா, நோட்ல நான் மட்டுமே எழுதி வச்சுக்கிட்டு இருந்ததுனால நான் கொடுத்துட்டேன்ற மாதிரியே கஸ்டமர் சொல்லிட்டாங்க. அதுல நிறைய காசு போயிருச்சு. அதனால எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க. இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு தச்சுட்டு போறாங்கன்னா, நான் 30 ரூபாய் தான் வரும்னு நினைச்சேன், அதனால 30 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன், இந்தாங்க 20 ரூபாய் அப்புறம் தரேன், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு. சரி, நம்ம கஸ்டமரை புதுசா கடை வச்சிருக்கோம், நம்ம கஸ்டமர்கிட்ட எதுவும் இது பண்ண வேணான்னு சரிங்கக்கான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னா, அந்த காசு வர்றதே இல்லை. நிறைய அமௌண்ட் போயிடுச்சு. ஏன்னா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அல்லது ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. சரி, அப்பதான் அடுத்த நமக்கு கிட்ட தைக்க வருவாங்க அப்படின்ற மாதிரியே நான் அனுப்பிச்சு விட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த கடன் கொடுத்த காசு எதுவுமே ரொம்பலாம் வரல, ஒரு சில பேர் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதனால என்ன செய்யலான்னு பார்த்துட்டு, நம்ம பில்லு புக் அடிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்டே அவ்வளோ அமௌண்ட் எல்லாமே கொஞ்சம் அதிகமா கேட்டாங்க. நம்ம பேர் போட்டு இது பண்ணி எல்லாம் செய்யும்போது அதிகமா கேட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இத மாதிரியா பில்லு புக்கு நம்ம கடைகள்ல எல்லாம் கிடைக்குது. மேக்சிமம் ஒரு 15 ரூபா, 18 ரூபா, 16 ரூபாய்க்கே கிடைக்குது. ஒரு 35 ரூபாய், 40 ரூபாய்க்குன்னா கொஞ்சம் பெரிய புக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் பார்க்கல, எப்படி வாங்கணும் என்ன ஏதுன்னு தெரியல. அதனால சிங்கிள் பில்லு புக்கா தான் வாங்கினேன். அது ஒரு 16 ரூபாய் ரேட்டுக்கு அப்போ வந்தது. அப்போ ஒரு 2 பில்லு புக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்த டைம் போகையில அந்த கடையில ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பில்லு புக்கா வேணும். ஏன்னா ஒரு பிளவுஸ் மட்டுமே, ஒரு பிளவுஸ், ஒரு நைட்டி நிறைய கொடுக்கும்போது நமக்கு பத்தாம இருந்தது. அதனால சரி, நம்ம கொஞ்சம் பெரிய பில்லு புக்கா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் பெரிய பில்லு புக்கா வாங்கினேன். இப்படிதான் இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத மாதிரி பெரிய புக்கை போட்டு, இப்போ ஒரு பிளவுஸ் கொடுக்குறவங்களுக்கு சின்ன பில்லு புக்லயும், அதாவது 2 நம்பர் போட்டுப்பேன். 6லயே இப்போ 6வது பில்லு புக்கு 2 இருக்கும். ஒண்ணு சின்ன பில்லு புக்கு, ஒண்ணு பெரிய பில்லு புக்கு. பெரிய பில்லு புக்ல நிறைய கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல நிறைய எழுத வேண்டியது இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அந்த பெரிய பில்லு புக்ல எழுதுவேன். இல்ல ஒரு பிளவுஸ், ஒரு சுடி, இப்படி ஒண்ணுதான் கொடுக்குறாங்கனாலும் நான் அதுல பில்லு போட்டு கொடுத்துருவேன். இந்த பில்லை எப்படி மெயின்டைன் பண்ணா, நம்ம கஸ்டமர் நம்ம கிட்ட பிளவுஸ கொடுக்கும் போதே நான் இதுல எழுதி பில்லு கொடுத்துருவேன். இல்ல 2 பேர் 2-3 பேர் ஒரே டயத்துல நமக்கு கஸ்டமர் வருவாங்க. அந்த சமயத்துல நம்மளால எழுதி கொடுக்க முடியாது. அப்படி எழுதி கொடுக்க முடியாத சமயத்துல கஸ்டமர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு யாரு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு ரேட் வருது, லேஸ் வைக்கணும் எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன். எப்படி எழுதி வாங்கிக்கணும், அளவு எல்லாம் மாற்றம் இருந்ததுன்னா எப்படி எழுதி வாங்கிக்கணும்னு. லேஸ் வைக்க சொன்னாங்களா, அல்லது எம்ப்ராய்டிங்கா, ஆரியா, என்ன எதுன்றத அந்த அட்டையில எழுதி நம்ம பிளவுஸோட ஒரு பக்கத்துல ஒரு அட்டையில எழுதி வச்சுட்டோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கலாம். அதுபடி பில்லு புக்ல எழுதிடணும். எழுதிட்டு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. இல்ல எனக்கு பில்லு புக்கு அவங்க திரும்ப ஆல்டர் எதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ரஃபா ஒரு நோட், அந்த நம்ம லேஸ் எல்லாம் ஹோல்சேலா வாங்கும்போது அல்லது பிளவுஸ் பிட்டு இப்படி எல்லாம் ஹோல்சேலா வாங்கும்போது அந்த கடைகள் கேட்டோம்னாலே நமக்கு சின்ன நோட் பண்ற மாதிரியே ஒரு நோட் கொடுப்பாங்க. கேட்டோம்னா கண்டிப்பா தருவாங்க. அத மாதிரியா வாங்கி வச்சுக்கிட்டு அந்த இதுல எழுதி, இது ஓகே தானா, உங்களுக்கு லேஸ் வைக்கட்டுமா, லேஸ் இந்த சார்ஜ் வருது, இந்த லேஸ் தான் நீங்க கேட்டீங்களா, இந்த ஸ்டோனுக்கு இவ்வளவு வருது அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட பில்லு புக்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கணும்,
நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கணும், அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் வாங்கிக்கிட்டாதான் நம்ம வந்து ஃபோன் மூலமா இதை கேட்டு இது பண்ணிக்கலாம். எழுதி ஓகேன்னா பில்லு புக் இது பண்ணி இந்த அமௌண்ட்டுக்கா இவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்டே சொன்னாதான் நிறைய பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வர முடியுது. ஏன்னா நான் இவ்வளோ மெயின்டைன் பண்ணி இந்த இதெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம